ஹாய், இப்போ நம்ம ஏர் இந்தியா எக்கனாமி கிளாஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு வந்துட்டு பக்கத்தில் இருக்க எல்லா சீட்ஸுமே காலியாக தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறது எங்கன்னு கேட்டிங்கன்னா போர்ட் பிளேர். சென்னையிலேருந்து எர்லி மார்னிங் ஃப்ளைட் டெய்லி ஏர் இந்தியா 5 o'clock டிபார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போர்டிங் கார்டில் வாங்கிட்டு இப்போ நம்ம டிபார்ச்சர் ஏரியாவில் போயிட்டு ஃப்ளைட்டுக்காக கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்வி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷோரூம்ஸ் இருக்குது. மேக்வின்னா வந்துட்டு ஆப்டிக்கல் கிளாஸஸ் ஷோரூம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஃபுட் கோர்ட்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப பசிச்சுது அப்படின்னா அங்கே சாப்பிட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு AI0549 இதுதான் நம்மளோட ஃப்ளைட் டேரெக்டாக போர்ட் பிளேர் போயிடும். ஸோ வணக்கம் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு சென்னையோட எல்லா ஃபெசிலிட்டிஸும் காமிக்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய இடம் இருக்குது. நிறைய ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் நிறைய போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஒரு விஸ்தாரா ஃப்ளைட் நின்றுட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃப்ளைட்டை வந்துட்டு போர்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம உங்களுக்கு சென்னை ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு காமிச்சிட்ருக்கேன். இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக இருந்தது. ஸோ அதை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு இப்போ எல்லா ஏர் இந்தியா, விஸ்தாரா, அலையன்ஸ் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் எல்லாமே வந்துட்டு இந்த சைட்லேருந்து டிபார்ச்சர் ஆகுது. ஸோ நம்ம போர்ட் பிளேர் ஃப்ளைட் AI0549 இப்போ போர்டிங்க்கு தயாராகி எல்லா பேரும் வந்துட்டு ஃப்ளைட்டை போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ முன்னாடி வந்துட்டு இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக இருந்தது. ஸோ அதை அப்படியே வந்துட்டு இப்போ கம்ப்ளீட்டாக டெர்மினல் 4 வந்துட்டு இப்போ டொமஸ்டிக் ஏர்போர்ட்டாக மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஏர் இந்தியா எக்கனாமி கிளாஸில் ட்ராவல் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்துட்டு இந்த ரோலையே நம்ம இப்போ ஃப்ளைட்டை போர்ட் பண்ண போகிறோம். ஸோ பஸ்லாம் கிடையாது, டேரெக்டாக வந்துட்டு ஏரோ பிரிட்ஜிலேருந்து டேரெக்டாக சென்னை ஏர்போர்ட்லேருந்து உள்ளே கனெக்ட் ஆக போகிறோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம கிளம்புற டைமில் பார்த்துட்டிங்கன்னா மார்னிங் ஒரு 5 o'clock நல்ல மழை சென்னையில். ஸோ சென்னையில் மழை பெஞ்சது வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு இப்போதைக்கு மே மந்த் பார்த்துட்டிங்கன்னா செம்ம எக்ஸசிவ் டெம்பரேச்சர் நிறைய இருந்தது. ஸோ காலையில் டைம் மழை பெஞ்சது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம புறப்பட போகிற இந்த ஃப்ளைட்டோட மாடல் நம்பர் A320 நியோ மாடல். ஆக்சுவலாக அது வந்துட்டு ஒரு புது ஏர்க்ராஃப்ட் ஆக்சுவலாக. ஸோ ஃப்ளைட்டு நீங்கள் போர்ட் பண்ணிட்டோன்னே இந்த மாதிரி தான் வெளியில் வந்துட்டு ப்ரெஷரை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்காக உள்ளே அப்படியே காற்றாக வந்துகிட்டு இருக்கோம் கேபின்குள்ளே. அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ 3 இந்த பக்கம் ஒரு 3 எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ், அந்த பக்கம் ஒரு 3 எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ். ஸோ இப்படி தான் நம்ம ஃப்ளைட்டோட கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஸோ சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க, கவனிப்போம். They are clearly identified by exit signs. In case of an emergency, float path fluorescent strip light will guide you to the nearest exit. In some cases, your nearest exit may be behind. In economy class, life is kept under the seat. In business class, life is kept in the center armrest compartment. If you are evacuating from the wing exits, please inflate जो बैटरी के पानी से छू जाने पर जल जाती है. याद रखें, लाइफ को सिर्फ आपातकालीन स्थिति के दौरान ही इस्तेमाल करें, बिना कैबिन क्रू. ஸோ நம்ம ஃப்ளைட் இப்போ புஷ் பேக் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ ரன்வேல போக போகுது. ஸோ இது வந்துட்டு எர்லி மார்னிங் டிபார்ச்சர். ஸோ அதனால் உங்களுக்கு வெளியில் அந்த அளவுக்கு தெரியாது. பட் ஒன்ஸ் டேக் ஆஃப் ஆகிட்டோன்னா வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். சன்ரைஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். ஸோ ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு சென்னை ஏர்போர்ட் விட்டு டேக் ஆஃப் ஆகிட்டோன்னா ஃபுல்லாக இருட்டாக இருந்தது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துட்டு சன்லைட் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுதான் நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த வீடியோவில் நல்லா பக்காவாக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டேரெக்டாக சென்னை வந்து டேக் ஆஃப் ஆகி கடல் வழியே அப்படியே மேலே பறந்ததுனால நம்மளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து சன்லைட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சன் ரைஸ் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு சென்னை ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகும் போது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இருட்டாக தான் இருக்கும். பட் நீங்கள் சீக்கிரமாக சென்னை ஏர்போர்ட்லேருந்து கிளம்புறீங்க அப்படின்னா ஒரு 5 o'clock மேலே கிளம்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சன்ரைஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ தூரத்தில் ஆக்சுவலாக போர்ட் பிளேயர்லேருந்து தான் நம்மளுக்கு சன்ரைஸே வருது. ஸோ உள்ள இன்டீரியர் பார்க்க இப்படி தான் இருந்தது. இப்போ சன்ரைஸ் வந்துட்டு இந்த பக்கம் ஆகலை, பட் அந்த பக்கம் ஆகிடுச்சு. அதாவது போர்ட் பிளேயர் சைடு ஆகிடுச்சு, நம்ம சைடு ஆகலை. ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மணி பார்த்துட்டிங்கன்னா இப்போ கரெக்டாக எர்லி மார்னிங் ஒரு 5:30 தான் ஆகுது. பட் அதுக்குள்ளேயும் வந்துட்டு இங்கே சன்ரைஸ் ஆகிடுச்சு.